வருகை தரும் நாள் 4. பிரச்சனை அந்த தம்பிக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது நல்லதா போச்சு. அது என்ன கதைன்னு சொல்றேன். காலைல எழுந்து தண்ணி குடிச்சிட்டு செடிக்கு பிஸ்கா வச்சுட்டு ஃபிளாஸுக்கு சாப்பாடு வச்சுட்டு எல்லாருக்கும் ஹெல்தி அட்வைஸ் கொடுத்தா மட்டும் பத்தாது, நம்மளுக்கும் ஹெல்த்தியா இருக்கணும். ஸோ அதனால நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு கால்குலேஷன் கொடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இந்த வண்டி பின்னாடி போனால் பணம் எங்கே கிடைக்குது, நறுமணம் தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மூக்க மூடினா ஜிம்முக்கு கிளம்பிட்டாங்க. பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பயிற்சியெல்லாம் முடிச்சோன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஓய்வு நாள், ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஒரு வேலையாக கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இஸ்திரி கடையில் எடுத்துன்னு போய் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போல இல்லாமல் ரீல்ஸில் இன்னைக்கு ஒரு சோயா சங்க்ஸ் பார்த்தேன். அது செஞ்சேங்க, சூப்பராக வந்துச்சு. சாப்பிட்டேன், சும்மா டேஸ்ட்டு அள்ளிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்புறமா செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஷூட்டுக்கு கிளம்பிட்டேன் அண்ணன். கூடிய சீக்கிரமே அந்த வீடியோ பின்னாடி வந்துடும். பாட்டுக்கும் வந்தாச்சு, வீடியோவும் எடுத்தாச்சு. அந்த டிப்ரிமேஷனில் அந்த தம்பிக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் போட்டாங்க. நல்ல வேலை நம்ம அட்வைஸ் வின் போகல. இதே மாதிரி எல்லாரும் மோட்டிவேட் ஆனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பம்ப் செக் பண்ணி பார்த்தோம், வேற மாதிரி இருந்தது. அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிச்சு. ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.